ஹாய் மேம், உங்கள் காலேஜில் படித்த ஜெரோன் சாரை பற்றி தான் தமிழ்நாடே பரபரப்பாக பேசிகிட்ருக்கு. 21 வயசில் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஜெரோனை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அவன் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கல. ஆல் தி பெஸ்டா ஜெரோன், லைஃப் நல்லா சக்ஸஸ் ஆகு, அம்மா அப்பாவை பார்த்துக்கோ. ஹாய் மேம், ஜெரோன் சார் ஒரு கிளாஸ் டீச்சர் நீங்கள் தான் கேள்விப்பட்டேன். அவரோட வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெரோனை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் என் கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட் தான். அவனை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அவன் நார்மலான பையன் கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இந்த இடத்துக்கு போயிருக்கான். அவன் கோலை அச்சீவ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜெரோன் சாருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி வேறு லெவல் போகணும்னு நினைக்கிறேன். நீ இன்னும் நல்லா வரணும்டா ஜெரோன்ஸ். கங்க்ராட்ஸ். என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவும் ஜெரோன்ஸுக்கு இருக்கும். கங்க்ராச்சுலேஷன் ஜெரோன்ஸ். வணக்கம். ஹாய் சார், இந்த தமிழ்நாட்டிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு ஓலை குடிசையில் தான். நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். வாடா வந்து உட்காந்து சாப்பிடு. அவனுக்கு கொஞ்சம் போடுமா? நானும் ஸ்கூலுக்கு போட்டேம்மா. இருக்கிற பிரச்சனை பற்றி ஸ்கூலுக்கு போதா முக்கியமா? ஒழுங்கா சாப்பிட்டு அப்பா கூட வேலைக்கு போற வழியை பாரு. போ போமா. அந்த புக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். பார்த்து தரேண்ணா. நாங்கள் வச்சு நல்லா பண்ண போகிறோம், நீ வச்சுக்கோ. சும்மா இருக்க மாட்டியா? வாடா. என்னை விடுமா, எனக்கு அந்த புக்கு வேணும். வா விடுமா. நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ படிக்க போறேன்னு ஆசை வச்சிட்டு இருக்கியா? இனிமேட்டு படிக்க போற, பள்ளிக்கூடத்துக்கு போறேன் எதனா பண்ணிட்டு வச்சுக்க, சாவடிச்சிடும் ஒன்று. இதை வச்சு தானே படிக்க போறேன்னு சொன்னேன். எதுக்குமா புள்ளைய ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்பா, எனக்கு மட்டும் அவனை படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்காதா? இப்போ அவன் சின்ன படிப்புன்னு வந்து நிற்கிறான், நாளைக்கு பெரிய படிப்புக்கு போவான். அதுக்கெல்லாம் நான் எங்கே போகிறது? நமக்கு இருக்க பட கஷ்டத்துக்கு அவனை படிக்க வைக்கவா முடியும்? அவன் தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான்ல, படிக்க வச்சு பார்ப்போமே. நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவனாச்சும் படித்து முன்னேற்றோம். என்னடா நாளிலேருந்து பள்ளிக்கூடம் போறியா? சரிப்பா. இங்கே வாடா. என்ன வாடா ஆக போற? கலெக்டர். என்னடா போலாமா? சரிப்பா. பாய்ப்பா. மா டைம் ஆயிடுச்சுமா, சீக்கிரமா. சரிம்மா, காலேஜ் போய்ட்டு வரேன். பாய் 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 பாய். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யார் அங்க தூங்கிட்டு இருக்கிறது? ஏய், அவனை எழுப்புடா. மேம் கூப்பிடுறாங்க, எழுந்துடுறா. மேம், என்ன சொல்லுது? எல்லா மேமும் ஒன்றை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போதான் இப்படி தான் இருக்கியா? தூங்கிட்டு கிளாஸை ஒரு நாள் கூட கவனிக்கிறது.
மேம் என்ன என்ன இல்லை மேம் நைட்டில் வேலை பார்த்துட்டு டயர்டில் வந்து தூங்கிட்டேன் மேம். எங்கடா வேலை செய்கிற? ஹோட்டலில் வேலை செய்கிறேன் மேம். Good morning, students. Good morning, ma'am. Today topic is யார் அது தூங்கிட்டு இருக்கிறது? ஜெரோன், get out. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி டாபிக் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னது எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ. ஜெரோன், ஸ்டாஃப்ஸ்லாம் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை எதுனா மேம். ப்ராப்ளம்னால என்கிட்ட வந்து சொல்லுடா. மேம், இந்த டாபிக் பார்த்தீங்களா மேம்? பார்த்தேன். மேம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஜெரோனை பார்த்தீங்களா மேம்? கொஞ்ச நாளாக ஒரே சோகமாகவே இருக்கான். ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல மேம் அவனுக்கு. ஆமாம் மேம், பார்த்தேன். நைட்லாம் ஒர்க் போகிறான் போல். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி. அவன் தான் அவங்க வீட்டையே பார்த்துக்கிறான். ஹோட்டல் வேலைக்கு போகிறான். ஆமாம் மேம், அவன் கொஞ்சம் கிளாஸில் டல்லாகவே தான் இருக்கான். அவனை கூப்பிட்டு என்னாச்சின்னு ஏதாவது பேசுவோமா? பேசலாம். மேம், நீங்கள் சொன்னதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். ஓகேம்மா, நீ போய் ஜெரோனை போய் கூட்டிகிட்டு வா. ஸ்டாஃப் ரூமில் எல்லா மேமும் கூப்பிட்டாங்கன்னு. மேம் கூப்பிட்டீங்களா மேம்? என்னடா பிரச்சனை உனக்கு? கிளாஸில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டியாமே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். நைட்டு ஒர்க் போகிறேன்னா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்படியா? நீ நைட்லாம் ஒர்க் போறியா? அப்போ எப்படா தூங்குவ, எப்படா படிப்ப? அப்போ நீ படிக்கிறதே இல்லையா? மேம் அப்படிலாம் இல்லை மேம், படிப்பேன் மேம். அப்படியே வேலை செஞ்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மேம். வாவ், சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மேம். கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மேம். உனக்கு எக்ஸாமுக்கு தேவையான என்ன ஹெல்ப்னாலும் எங்ககிட்ட கேளு, நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ மேம். அண்ணா வேறு ஏதோ வேலை செய்யணுமாண்ணா? அந்த இட்லி மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிருப்பா. ம் ம் கொடுங்கண்ணா. டேய், அந்த இட்லி எடுத்து வைடா. ம் 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 அண்ணா ஏதோ வரேண்ணா. அண்ணா வேறு ஏதோ வேணுமா? போனோம். சரிண்ணா. என்னண்ணா? என்னப்பா பண்ணுற? நாளைக்கு எக்ஸாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். சரிப்பா, போய் படிப்பா. இல்லைண்ணா திட்டுவாங்கண்ணா. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ போய் படிப்பா. டேய் மச்சான், என்னடா படிச்சுட்டு இருக்க? வாடா போய் சாப்பிடலாம். இல்லைடா நான் வரலடா. இப்போ தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ போய் சாப்பிட்றா. இதெல்லாம் ஒன்று போய் சரி. எந்த அம்மா என்னை படிக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே அம்மா அங்கே 1000 குழந்தைய படிக்க வச்சுட்டு இருக்காங்க. படிப்பை வச்சோம் கடின உழைப்பால் மட்டும் தான் உன்னால் முன்னேற முடியும். நம்ம ஏழ்மையை போக்குறது ஒன்று, அந்த படிப்பு ஒன்று மட்டும்தான். படிங்க, வாழ்க்கையில் எல்லாமே மாறும். என்னை போல். தேங்க்யூ சார். உங்கள் இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் மாறுவாங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ சார்.